ஹாய் காய்ஸ். இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது சென்னையில் உள்ள காளிகாம்பாள் அம்மாள் பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் பழைய ஜார்ஜ் டவுனில் பாரிமுனையில் உள்ள தம்புச்செட்டி தெருவில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலானது விஸ்வகர்மா சமூகத்தினரின் முத்துமாரி ஆச்சாரி என்பவரின் தலைமையில்தான் இக்கோயில் நிறுவப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதாவது 1640 ஆண்டுதான் இக்கோயில் நிறுவப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இத்திருக்கோயிலானது காளி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் என்றும் இந்த கோயில் ஒரு காலத்தில் சென்னை கடற்கரையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன்பின் 1640 ஆண்டு சென்னை கடற்கரையில் இருந்து தற்போதுள்ள பகுதிக்கு இக்கோயில் மாற்றப்பட்டதாகவும், அதன் பிறகு 1678 ஆண்டு தான் இக்கோயில் முழுமையாக கட்டிமுடிக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதன்பின் 1980 ஆண்டு இந்த ராஜகோபுரத்தை, அதாவது இதனுடைய உயரம் 10 மீட்டர் என்றும் 1980 ஆண்டு தான் இந்த ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது என்றும் கல்வெட்டு வரலாறுகள் கூறுகின்றன. மேலும் இத்திருக்கோயிலுக்காக கடந்த 2014 ஆண்டு தான் இன்னொரு கோபுரமும் கட்டப்பட்டது என்றும் கூறப்படுகின்றன. இத்திருக்கோயிலுக்கு என்று பல சிறப்புகளும் உண்டு. அதாவது 1677 ஆண்டு மராத்திய பேரரசரான சிவாஜி அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் மகாகவி பாரதியார் அவர்கள் சென்னை பழைய ஜார்ஜ் டவுனில் தங்கியிருந்த பொழுது அடிக்கடி இத்திருக்கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்வது வழக்கம். அப்படி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்லும் பொழுது ஒரு நாள் அவர்கள் அம்மனை பற்றி புகழ்ந்து ஒரு பாடலை பாடியுள்ளார். அதாவது யாதுமாகி நின்ற காளி என்று பாடக்கூடிய பாரதியாரின் பாடல் இந்த காளி அம்பாளை பற்றி வரக்கூடிய பாடலாகும். மேலும் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்னர் இத்திருக்கோயிலானது கடற்கரை, அதாவது வங்காள விரிகுடா கடல் பகுதியில் அமைந்திருந்தது. அது ஒரு மீனவ கிராமமாகும். மீனவ கிராமத்தினர் அம்மாளை ஒரு குலதெய்வமாகவே வணங்கி வந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த அம்மாளுக்கு செந்தூரத்தை சாத்தி அம்மனை வழிபட்டு வந்ததாகவும், அந்த அம்மனுக்கு அந்த மக்கள் அனைவரும் சென்னியம்மாள் என்று அழைத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பிறகு இந்த பகுதியை சென்னியம்மாள் குப்பம் என்றும் மருவியதாகவும், அதே பெயர்தான் பிறகு சென்னை என்று மருவியதாகவும் ஒரு பெயரும் உண்டு. இக்கோயில் கட்டப்பட்ட பொழுது திருவண்ணாமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்து தான் இத்திருக்கோயிலை கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. 1640 ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை சுற்றி புனித ஜார்ஜ் என்ற கோட்டையை கட்டிய பொழுது இத்திருக்கோயிலானது கோட்டைக்குள் வந்தமையால் இதை கோட்டையம்மன் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டமைக்கு ஏற்ப இத்திருக்கோயிலானது கோட்டைகள் இருந்து தற்போதுள்ள தம்புச்செட்டி தெருவிற்கு மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இடம் மாறியதை தவிர பக்தர்களின் பக்தியும் எண்ணிக்கையும் இன்றளவும் மாறவில்லை என்பது சிறப்பு. இத்திருக்கோயிலுக்கு இன்றும் ஏராளமான விஐபிக்கள் வந்து செல்லும் ஒரு கோயிலாகவே பார்க்கப்படுகிறது. மராத்திய மன்னர் சிவாஜி அவர்கள் தென்னிந்தியாவிற்கு படையெடுத்து வந்த பொழுது அவர் வேலூர், ஆற்காடு, செஞ்சி போன்ற பகுதிகளை கைப்பற்றினார். அதன் பிறகு அவருடைய இலக்கு சென்னையாகவே இருந்தது. ஆனால் இக்கோயிலில் இருக்கும் காரணத்தினால் சென்னைக்கு வராமல் அவர் திரும்பி தன்னுடைய ராஜ்யத்திற்கு சென்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் உண்மையில் காளியின் தீவிர பக்தர் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் அவர் இங்கு வரவும் இல்லை என்றும் கூறப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அவர் மாறு வேடத்தில் வந்து அம்மனை தரிசித்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் எது எப்படியோ சத்ரபதி சிவாஜியின் இக்கோட்டைக்கு நுழையாமல் இருப்பதற்கு இந்த அம்மனும் ஒரு முக்கிய காரணம் என்றும் கூறப்படுவது சத்தியமான உண்மையாகும். இந்த காளிகாம்பாள் அம்மனின் உருவம் என்பது கடற்கரையில் இருந்த பொழுது மிகவும் உக்கிரமாக காணப்பட்டதாகவும், அதன் பின்னர் அப்பகுதியில் இருந்து தற்போது தம்புச்செட்டி தெருவிற்கு மாற்றப்பட்ட பிறகு இந்த அம்மன் சாந்த வடிவில் காட்சியளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மக்களின் பாவங்களும் சாப விமோசனங்களும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கோயிலில் இத்திருக்கோயிலும் ஒன்று. தமிழ்நாட்டில் உள்ள 108 சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்களில் இக்காளிகாம்பன் அம்மன் கோயிலும் சிறப்பு என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். இத்திருக்கோயிலின் தீர்த்தம் கடல் நீர், தல விருட்ச மரம் மாமரம் ஆகும். திறந்திருக்கும் நேரம் காலை 5 முதல்
பகல் 12 மணி வரை, மாலை 5 முதல் இரவு 8:30 மணி வரை. பை மார்ட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் ஆன்லைன் மூலம் தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் மற்றும் ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.